ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 17/11/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்குறாங்க. சேவை செய்யக்கூடிய குழந்தைகளின் புத்தியில் எந்த ஒரு விஷயம் எப்பொழுதும் நினைவில் இருக்கும்னு கேட்குறாங்க. பதில்: செல்வம் தானம் கொடுக்க கொடுக்க செல்வம் குறையாது என்பது அவர்களுக்கு நினைவில் இருக்கும். எனவே அவர்கள் இரவு பகலாக தூக்கத்தையும் தியாகம் செய்து ஞான செல்வத்தின் தானம் செய்து கொண்டே இருப்பார்கள். களைப்படைய மாட்டார்கள். ஆனால் சுயம் தங்களுக்குள்ளே ஏதாவது அவகுணம் இருந்தது என்றால் சேவை செய்வதற்கு கூட ஊக்கம் உற்சாகம் வராதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எதில் மனிதர்களுக்கு குழப்பம் உள்ளதுன்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, கல்பத்தில் ஒரே ஒரு முறை தந்தை குழந்தைங்களுக்கு ஆஸ்தி அளிக்க அல்லது தூய்மையாக்க சுகம் அல்லது சாந்தியை அளிக்க வர்றாரு. எனவே அவசியம் கீழே வந்திருக்கக்கூடும். இதில் தான் மனிதர்களுக்கு குழப்பம் உள்ளது. சாதாரண உடலில் பிரவேசம் செய்கிறார் என்ற பாடலும் உள்ளது. இப்பொழுது சாதாரண உடல் எங்கிருந்தோ பறந்து கொண்டு ஒன்றும் வருவதில்லை. அவசியம் மனித உடலில்தான் வருகின்றார். அதுவும் நான் இந்த உடலில் பிரவேசம் செய்கிறேன் என்று அவரே கூறுகின்றார்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எதற்கு நவயுகம் என்று கூற மாட்டார்கள் என்று பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, மனிதர்கள் கலியுகத்தில் இன்னும் நிறைய வருடங்கள் மீதி உள்ளனன்னு நினைக்கிறாங்க. முற்றிலுமே காரிருளில் இருக்கிறாங்க. எனவே புதிய உலகத்தின் அதிபதி இந்த லக்ஷ்மி நாராயணன் ஆவார்கள் என்பதை புரிய வைக்கணும். இது முழுமையான அடையாளமாகும். இந்த ராஜ்யத்தின் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீங்க. நவயுகம் வந்துள்ளது. அறியாமை என்ற உறக்கத்திலிருந்து விழித்தெழுங்கள் என்ற பாடலும் உள்ளது. இப்பொழுது சங்கம யுகம் ஆகும் என்பதை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. இதை நவயுகம் என்று சொல்ல மாட்டாங்க. சங்கம யுகத்திற்கு சங்கம யுகம் என்றே கூறப்படுகின்றது. இது புருஷோத்தம சங்கம யுகமாகும்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எதை பற்றி மனிதர்களுக்கு முக்கியமாக புரிய வைக்க வேண்டும்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, புருஷோத்தம சங்கம யுகத்தை பற்றி முக்கியமாக புரிய வைக்கணும். இந்த சங்கம யுகத்தில் ஆதிசநாதனா தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. இந்த தர்மம் இருக்கும் பொழுது வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை. இந்த மகாபாரத போர் கூட நாடகத்தில் பொருந்தி இருக்குது. இது கூட இப்பொழுதுதான் வெளிப்பட்டிருக்கு. இதற்கு முன்னால் இருந்ததா என்ன? 100 வருடங்களுக்குள் எல்லாமே முடிந்து போய்விடுகின்றது. சங்கம யுகத்திற்கு குறைந்தது 100 வருடம் வேண்டும் இல்லையா? முழு உலகமுமே புதியதாக ஆக வேண்டி இருக்குது. புதுடெல்லி அமைப்பதற்கு எவ்வளவு வருடங்கள் பிடித்ததுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பாபாவின் மகா வாக்கியத்தில் எதை கூறி மனிதர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, நாங்கள் தந்தையின் செய்தியை கொடுக்க முடியும் என்று யார் நினைக்கின்றார்களோ அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். நாம் கூட குருடர்களுக்கு கைத்தடியாக வேண்டும் என்று மனதில் தோன்ற வேண்டும். இந்த செய்தியை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். பிகே என்ற பெயரை கேட்டே பயப்படுகின்றார்கள். என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். நான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவன், பதீத்த பாவனன் ஆவேன். என்னை நினைவு செய்தால் உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகும். இதை குறித்து கொள்ளுங்கள். இது மிகவுமே பயன்படக்கூடிய விஷயம். உள்ளங்கையில் அல்லது கையில் வார்த்தைகளை எழுத வைக்கின்றார்கள் இல்லையா? இதையும் எழுதிவிடுங்கள். இவ்வளவு மட்டும் கூறினால் கூட கருணை உள்ளம் கொண்டவர்களாக, நன்மை செய்பவர்களாக, கல்யாணக்காரியாக ஆகிவிடுவீர்கள். தங்களிடம் தாங்களே உறுதி எடுக்க வேண்டும். சேவை அவசியம் செய்ய வேண்டும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, தொழில் செய்யும் மனிதர்களிடம் எப்படி சேவை செய்ய வேண்டும்னு பாபா கூறுவது என்ன? அதிகாலை எழுந்து மனிதர்கள் கடை திறக்கும் பொழுது காலையில் கடவுள் என்கின்றார்கள். நீங்கள் கூட அதிகாலை சென்று தந்தையின் செய்தியை சொல்லுங்கள்ங்கிறாங்க பாபா. உங்களுடைய தொழில் மிகவும் நன்றாக நடக்கும் என்று கூறுங்கள். நீங்கள் தலைவனை நினைவு செய்தீர்கள் என்றால் 21 பிறவிக்கான ஆஸ்தி கிடைக்கும். அமித வேலையின் நேரம் நன்றாக இருக்கும். தற்காலத்தில் தொழிற்சாலைகளில் தாய்மார்கள் கூட அமர்ந்து வேலை செய்கின்றார்கள். இந்த பேட்ஜ் கூட தயாரிப்பது மிகவும் சுலபமாகும். குழந்தைங்களாகிய நீங்கள் தான் இரவு பகலாக சேவையில் ஈடுபட்டு விட வேண்டும். தூக்கத்தை விட்டுவிட வேண்டும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எதில் குழந்தைகள் மிகவும் மந்தமாக இருக்கின்றார்கள் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, தந்தையின் அறிமுகம் கிடைக்கும் பொழுது மனிதர்கள் தலைவனுடையவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் செய்தியை அளிக்க முடியும். உங்களுடைய ஞானமும் மிகவும் உயர்ந்ததாகும். நாங்களோ ஒருவரை நினைவு செய்கிறோம் என்று கூறுங்கள்.
கிறிஸ்துவினுடைய ஆத்மா கூட அவருடைய குழந்தையாக இருந்தார். ஆத்மாக்களோ அனைவருமே அவருடைய குழந்தைகள். அதே காட்ஃபாதர் தான் கூறுகின்றார், வேறு எந்த ஒரு தேகதாரியையும் நினைவு செய்யாதீர்கள். நீங்கள் தன்னை ஆத்மானு உணர்ந்து என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மங்கள் விநாசமாகிவிடும். என்னிடம் வந்து விடுவீர்கள். வீடு செல்வதற்காகவே மனிதர்கள் முயற்சி செய்கின்றார்கள், ஆனால் யாருமே செல்வதில்லை. குழந்தைகள் மிகவுமே மந்தமாக உள்ளார்கள் என்று பார்க்கப்படுகின்றது. அந்த அளவிற்கு உழைப்பு செய்வதில்லை, சாக்குப்போக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யார் மறைமுகமான வீரர்கள் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, இனிமையிலும் இனிமையான குழந்தைங்களாகிய நீங்கள் கோடான கோடி பாக்கியசாலி ஆவீர்கள். மகிமையை கேட்கும் பொழுது புரிந்து கொள்ளுகின்றீர்கள். பிறகும் மற்ற விஷயத்தின் மீது ஏன் கவலை கொள்ள வேண்டும்? இது மறைமுகமான ஞானம், மறைமுகமான குஷி ஆகும். நீங்களோ மறைமுகமான வீரர்கள், யாருக்குமே தெரியாத வீரர்கள் என்று உங்களை கூறுவார்கள். வேறு யாருமே யாருக்கும் தெரியாத வீரர்களாக இருக்க முடியாது. உங்களுடைய தில்வாடா கோயில் முழுமையான நினைவார்த்தமாகும், மனதை கவரக்கூடிய பரிவாரமாகும் இல்லையா? மகாவீர், மகாவீராங்கனை மற்றும் அவர்களுடைய குழந்தைகள். இது முழுக்க முழுக்க தீர்த்தமாகும், காசியை விடவும் உயர்ந்த இடமாக இருக்கின்றதுன்னு பாபா சொல்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி.